अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஜடத்துவம் எனக்கூடியதான கேட்டுவ பார்த்து கொண்டிருக்கோம். விமதம் நிச்சா திருஷ்யத்வா சுக்தி ரூபியவது அப்படின்னு முதல் அனுமானம் பார்த்தோம். விமதம்னா உலகம்னு வச்சோம். அது பொய்யானது. ஏன்? அறியப்படுகின்ற காரணத்தினால். சித்தி ரூபியத்தை அறிகிறோம், அது பொய்யா இருக்கு. உலகமும் அறிகிறோம், ஆகையால் அது பொய்யா இருக்கட்டும் அப்படின்னு அனுமானம். அந்த அனுமானத்தில் இருக்கிற தோஷங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியாச்சு. ஆகிய உலகம் பொய்ங்கிறது அனுமானத்தினால நிர்தாரணம் பண்ணிடும். அந்த ஒரு அனுமானம் மட்டும் இல்ல, மற்ற அனுமானங்களும் உலகத்தை பொய் என்று நிரூபிப்பதற்கு திருஷ்யத்துவங்கிற ஒரு அனுமானம் மட்டும் இல்லை, ஹேது மட்டும் இல்லை, இன்னொரு ஹேதுவும் இருக்கு. என்னது? ஜடத்துவம். உலகமானது ஜடமா இருக்கிற காரணத்தினாலையும் அது பொய்யா இருக்கு. ஜடம்னு ஏன் பொய்ன்னு சொல்றது சார்னா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு ஸ்ருதிக்கு. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு? சித்ரூபமா இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மா. சித்தா இருக்கக்கூடியதான பிரம்மம் ஒண்ணுதான் சத்துன்னு எப்ப சொல்லிட்டோ, அப்ப சித்தை விட வேறானதான ஜடமான பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? அசத்த. அசத்துன்னு சொல்ல நிற்காது. அசத்துன்னு சொன்னோம்னா நமக்கு சட்ட விசாரணம் அதுக்கு போயிடும். அதற்காக நம்ம மித்யான்னு சொல்றோம். ஆகையால் இப்ப என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகமானது மித்யாபூதமாக இருக்கு. ஏன்? ஜடத்வா, ஜடமாக இருக்கிற காரணத்தினால். சுத்தி ரூபியவது, சுத்தியில பார்க்கக்கூடியதான ரஜதமும் ஜடமா இருக்கு. ஆகையால் அது மித்யா இருக்கு. சரி. ஆனா இந்த அனுமானத்துல அவன் என்ன சொல்லிருக்கான்? ஜடத்துவங்கிறது அஜ்ஞாத்திருத்துவமா, அஜ்ஞானத்துவமா, அனாத்மத்துவமா அப்படின்னு உணர்வு வச்சுட்டாங்க. அஜ்ஞாத்திருத்துவம்னு சொன்னா ஞாத்திரு பின்னத்துவம். ஞாத்தாவா இருக்கிறவன் ஜீவன். அதனால ஞாத்திரு பின்னத்துவம் அப்படிங்கிறா இல்ல ஞான பின்னத்துவம்னு சொல்றா. ஞானத்தை விட வேறா இருப்பதனால் இருக்கிறா இல்ல ஆத்மாவை விட வேறாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றேன். ஜடத்துவம்னு சொல்றேன். ஜடமா இருக்கிறதுனால உலகம் பொய்ங்கிறேன். ஜடம்னா என்னது? ஜடத்துவம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாதாவை விட அறிபவனை விட வேறாக இருக்கிறதா, அறிவை விட வேறாக இருக்கிறதா, அல்லது ஆத்மாவை விட வேறாக இருக்கிறதா அப்படின்னு மூணா பிரித்தோம். இந்த மூணு பட்சத்துல எந்த பட்சம் எடுத்தாலும் சரி வராதுங்கிற அர்த்தம். ஏன்? ஞாத்திரு பின்னத்துவங்கிற பட்சத்துல என்ன தோஷம்னு பார்ப்போம். ஞாதாவா இருக்கிறவன் யாரு? ஜீவன் நம்ம சொல்றோம். வர்ச்சுவலா ஞாதாங்கிறது உங்க பட்சத்துல யாரு? அகமத்தம். அகமகம் என்று இந்த சொல் எங்கு அது நிற்கிறதோ அதுக்கு அகமத்தம். சுத்த பிரம்மத்துல அகமனை நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பிரம்மம்னு கேட்டேன்னா நீங்க பிரம்மன் தானேன்னு கேட்டா நோங்க சொல்லுங்க பட்சம். நீங்க பிரம்மம்னு சொன்னா ஆமான்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அப்ப அகமர்த்தம் பிரம்மம்னு இருக்கு. அது என்னைக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வந்த அன்னைக்கு, அபரோட்ச சாட்சாத்காரம் வந்த அன்னைக்கு தான் நீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல போறீங்க. அது வரைக்கும் நான் உட்கார்றேன், நான் போறேன், நான் படிக்கிறேன், நான் தூங்குறேன், நான் எழுதுக்கிறேன்னு சொல்ற இடத்துலயும் நான்கிறது எது வரைக்கும் போய் நிற்கிறத இப்பொழுது ஸ்தூல சரீரத்துல இருக்கு, சில சமயத்துல மனசுல இருக்கு, சில சமயத்துல புலன்கள் இருக்கு. இந்த ஐங்கிற ஒரு கான்செப்ட் எங்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரணமும் சைத்தன்யமும் சேர்ற இடத்துல. அது என்ன பேரு? சிதசித் கிரந்தின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல அசித்தாக இருக்கக்கூடியதான அந்த கரணமும்
சித்தா இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் அந்த ரெண்டும் சொல்றதோ அது சேர்றது அதுதான் அகமர்த்தம். இந்த அகமர்த்தமானது நித்தியதான் எங்களுக்கு. பட்சபுட்சி நிச்சப்தமாக அப்படின்னா பட்சத்தில் சேர்ந்ததான அர்த்தம் வச்சுருவார். பட்சத்தில் சேர்ந்தது ஏன்னா பிரம்மம் என்னமோ உலகத்துக்குள்ளதானே இருக்க அகமர்த்தமா. பட்சத்துல சேர்ந்ததான இந்த அகமர்த்தமோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா பட்சபுட்சி நிச்சப்தமா இருக்கிறதுனால அங்கே ஞாத்திருத்துவம் இருக்கு, அஜ்ஞாத்திருத்துவம் இல்லை. அஜ்ஞாத்திருத்துவம் தானே உங்களுக்கு கேது உலகத்துக்கு உலகம் நித்தியன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அஜ்ஞாத்திருத்துவம். ஆனா இந்த அகமர்த்தத்துல என்ன இருக்கு? ஞாத்திருத்துவம் இருக்கு. கேதுவானது பட்சத்துல இல்லை. அஜ்ஞாத்திருத்துவம் எனக்கூடியதான கேதுவானது அறியக்கூடியதான அகமர்த்தம் உலகத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பொருளான அகமர்த்தத்துல உங்க ஹேது இல்லை. ஹேது இருக்கணும் இல்லையா? ஹேது ஒரு பட்சத்துல ஹேது இல்லைன்னா என்ன தோஷம்? அதித்தி. முதல் அஜ்ஞாத்திருத்துவங்கிற பட்சம் தெரியாது. சரி, அஜ்ஞானத்துவம் அப்படின்னு தாங்கள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன்னா அஜ்ஞானத்துவம்னா என்ன பாருங்க. ஞான பின்னத்துவம். ஞானம் ஞானத்தோட வேறானது அஜ்ஞானத்துவம். அதான சொல்றேன். ஞானம்னா என்ன சார் உங்க மதத்துல? அத்வைத்தத்துல ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா விருத்தி ஞானத்துக்கு தான் ஞானம் வருது. விருத்தவ ஞானத்துவ உபச்சாரா அப்படின்னு விவரண வாக்கியம். விருத்தியில ஞானத்துவம் ஔபச்சாரிகமாக சொல்லுகிறோம். இப்ப விருத்தியத்தானே நம்ம ஞானம்னு சொல்றோம். விருத்தியில கேவல விருத்தி இல்லை, விருத்தி விசிஷ்ட சைத்தன்யத்தை. வெறும் விருத்தி பிரயோஜனம் இல்லையே. விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் வெறும் விருத்தி எப்பொழுதுமே கிடையாது. ஏன்? கண்ணாடி உண்டாகிறப்ப கண்ணாடின்னு எப்பொழுது தாங்கள் சொல்றீங்களோ அப்பொழுது ரிஃப்ளக்ஷன் இல்லாத கண்ணாடியை பார்த்திருக்கீங்களா? அது உண்டாகிறப்பவே தனக்கு முன்னால எந்த பொருள் இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே வரும். நீங்க முன்னால் நின்னா உங்க முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வரும், இல்லாம கருத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வரும். தான் பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் இன்னொரு ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு இருக்கிறதே கண்ணாடிய சுபாவம். அதே போல விருத்தியினுடைய சுபாவம் என்ன? எப்பொழுதும் சைத்தன்ய பிரதிபிம்பத்தோடையே இருக்கும். விருத்தி விசிஷ்ட சைத்தன்யத்துக்கு தான் உங்களுக்கு ஞானம்னு பேர். கேவலமான விருத்திக்கு ஞானம்னு பேருண்டோ? கேவலமான சைத்தன்யத்துக்கு ஞானம்னு பேருண்டோ? இல்ல. அஜ்ஞானத்துவங்கிற ஹேத்துவானது கேவலமான விருத்தியில இருக்கா? அது எழுத பண்ணுங்க. விருத்தி விசிஷ்ட சைத்தன்யத்துக்கு விருத்தி பிளஸ் சைத்தன்யம் தான் ஞானம். கேவலமான விருத்திக்கு ஞானம் வருமா? வராது. ஞானத்துவம் இல்லை. அஜ்ஞானத்துவங்கிற ஒரு ஹேத்துவானது சுத்தமான விருத்தியில இல்லை, அதனால தோஷம் இல்லை. எது தோஷம் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். தோஷம் இல்லை. ஆனா சைத்தன்யத்துல எடுத்துட்டேன்னா அங்கே அஜ்ஞானத்துவம் இருக்கா? இருக்கு. ஏன்னா கேவலமான சைத்தன்யம் ஞானம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப விருத்தியோட கூடினதான சைத்தன்யத்துக்கு தான் ஞானம்னு பேரு, வெறும் சைத்தன்யத்துக்கு ஞானம்னு பேர் இல்லை. ஞானம்னு பேர் இல்லைன்னா அது என்னது? அஜ்ஞானம். அஜ்ஞானத்துவ ஹேத்துவான இங்க வந்துருக்கு. ஆனால் அஜ்ஞானத்துவ ஹேத்து அங்கே வந்தாலும் வரலாமா? அங்க வரப்படாது. ஏன்? எங்க வித்தியாசம் இருக்கணுமோ அங்கேதான் வரணும். ஹேத்துவானது எங்க இருக்கணும்? சாத்தியம் இருக்கிற இடத்துல இருக்கணும். சாத்தியம் இல்லாத இடத்துலயும் ஹேத்துக்கு போனா அதுக்கு என்ன பேரு? விபச்சாரம். விவகாரம் என்ன ஆச்சு? இப்ப விபச்சார தோஷம் வந்தது. முதல்ல ஞாத்திர பின்னத்துவங்கிற பட்சத்துல அசித்தி தோஷம், அஜ்ஞானத்துவங்கிற இடத்துல விபச்சாரம். இந்த பட்சமும் எடுத்துக்க முடியல, அந்த பட்சமும் எடுத்துக்க முடியல. சரி, அனாத்மத்துவம் மூணாவது பட்சமாக எடுத்துக்கல அப்படின்னு தாங்கள் சொன்னீங்க. ஏன்னா அனாத்மத்துவ பட்சமும் எடுத்துக்கொள்ள முடியலை. ஏன்னா அனாத்மத்துவம்னா ஆத்ம பின்னத்துவம். அனாத்மான்னு ஆத்மாவிட வேறானது. ஆத்மா பாவம் நம்ம சொல்லல, அத்தியந்தா பாவ பட்சம் எடுத்துக்கல. ஆனா என்ன சொல்லிருக்கோம்? பேர பட்சம் தான் எடுத்துட்டு இருக்கேன். அனாத்மத்துவம்னா ஆத்ம பின்னத்துவம். ஆத்ம பின்னத்துவம்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவோட வேறானது. ஆத்மான்னா என்ன அர்த்தம்? அது தெரிஞ்சதுன்னா ஆத்மாவோட வேறுன்னு தெரியும். ஆத்மாவோட வேறானதுன்னு தெரியணும்னா ஆத்மான என்னன்னு தெரியணுமே. அப்பதானே அதை விட வேறானது நமக்கு தெரியும். ஆத்மானா என்னடா? இந்த ஆத்மாவானது நம்மளால தீர்மானம் பண்ண முடியல. என்ன ஏன்னா எனக்கு அதி விசேஷ ஆத்மத்துவங்கிறது ஜாதி இல்லை. ஏன் சுவாமி ஆத்மத்துவம் ஜாதி இல்லைங்க? நீங்க எத்தனை ஆத்மா ஒருத்தன்? ஒரே ஒரு ஆத்மா தான். உலகம் முழுக்க ஏகோ தேவகா சர்வபூதேஷு கூடா. அது ஞாபகம் வரும். நான் சொன்னேன்
ஆத்மா ஒண்ணு எந்த ஸ்ருதி சொல்றது? ஆத்மா ஏகோ தேவா க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. ஆத்மா ஒண்ணு. ஆகையால் ஏக ஏவை பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஆத்மா ஒண்ணுன்னு சொல்றது. அப்ப ஆத்மா ஒண்ணா இருக்குமே, ஆனால் ஒரு பொருளுக்கு ஜாதி இருக்குமா? ஏக வியக்திஸ்து ந ஜாதி. ஒரே ஒரு வியக்தி தான் இருக்கிறதா உலகத்துல ஒரு ஜாதி இருக்குன்னு எதுக்காக ஜாதி ஒத்துக்கிறேன்? காமன் ப்ராப்பர்ட்டி அமங் மெனி திங்ஸ். அப்பொழுது ஒரு ஜாதியை ஒத்துக்கணும் நம்ம. அது இல்லாதவனா ஜாதி ஒத்துண்டு பிரயோஜனம் இல்லை. ஏக வியக்தி ஜாதி இல்லை. ஆகாசத்துவம் ஜாதி இல்லை. அகண்டோபாதின்னு ஜாதி இல்லை. ஸோ ஆக்சுவலா ஏக வியக்தியா இருக்கிறதுனா ஆத்மா ஜாதியா ஜாதின்னு சொல்றோம். சரி, அதனால சுத்தாத்மா விட்டுருவோம். ஜீவாத்மாக்கள் நானான்னு தெரியுது. அந்த விசிஷ்டாத்மாக்கள்னா விசிஷ்டாத்மாவா இருந்தாலும் அது நானாவா இருந்தாலும் அது பட்சத்துக்குள்ள அந்தர்பாவமா இருக்கு. பட்சத்துக்குள்ள அந்தர்பாவமானா அது வித்தியாசம் வந்த ஆத்மத்துவம்னு இன்னதுன்னு எங்களால சொல்ல முடியல. சரி, ஆத்மாங்கிறது ஜாதி இல்லை. ஆனா வைஷயிக ஆனந்த ரூபத்துவம்னு சொல்லணும். ஆத்மான்னு என்ன? ஆனந்தமா இருக்கிறது ஆத்மா சொல்லுவோம். என்ன வைஷயிக ஆனந்தத்திலேயும் ஆத்மத்துவம் இருக்கு, ஆனந்தத்துவம் இருக்கு. ஆனா அனாத்மத்துவம் நீங்க சொன்னீங்க, அந்த பட்சம் இருக்கா? ஆத்மான ஆனந்த ரூபம், அனாத்மான ஆனந்த பின்னம். ஆனந்த பின்னம் வைஷயிக ஆனந்தத்துல இருக்கோ? இல்லையே. வைஷயிக ஆனந்தத்துல ஆனந்த பின்னம் இல்லை. இந்த பட்சமும் போயிடுது. இப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க 3 பட்சமா பிரிக்கலாம் ஜடத்துவத்தை. ஜடம்னா என்னதுன்னா 3ஆ பிரிக்கலாம். ஞாதாவோட வேறானது, ஞானத்தை விட வேறானது, ஆத்மாவோட வேறானது என்று இந்த 3 பட்சத்திலையும் தோஷம் வருது. ஜடத்துவமானது இந்த ஹேத்துவானது வித்தியாசத்தை சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பரிஸ்திதிக்கு ஒண்ணுதான். இப்ப என்ன சொல்ற? மைவம். இது வரைக்கும் பூர்வபட்சம். இது மேல சொல்றது மைவம் சித்தாந்தம். என்ன சொல்ற? அஜ்ஞாத்திருத்துவங்கிற பட்சத்தை நான் எடுத்துக்கல, நான் ஒத்துக்கல. ஆனா எந்த பட்சம் எடுத்துட்டு இருக்கேன்? அஜ்ஞானத்துவம் அனாத்மத்துவம். இந்த 2 பட்சமும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற முதல் பட்சத்தை ஏன் சார் ஒத்துக்க மாட்டேங்கிறேன்? அதுவும் ஜடம் தானே. ஞாதாவான ஜீவனை விட வேறானவனும் ஜடமான பொருள் தானே. அப்ப அதையும் நீங்க அதை நான் ஒத்துக்கலைன்னா ஏதோ அந்த பட்சத்துல தோஷம் இருக்குங்கிறத ஒத்துக்காத மாதிரி ஆயிடுது. அப்படி இல்லை. மைவம்னு என்ன அர்த்தம்? அந்த பட்சமும் சரி பண்ணலாம். இப்படி இல்லை. மைவம்னு என்ன அர்த்தம்? இது சேத்தனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னது டோட்டலா தப்பு, கதகத்து அப்படின்னு சொன்னா டோட்டலி பால். இது சேத்தனா அப்படின்னு சொல்லாமல் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு பாதி ஒத்துண்டா போல. ஏன் சுவாமி அப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். என்ன சொல்ற? நான் ஒரு விதமாக இதை ரிஃபைன் பண்ண போறேன். இந்த டெபினேஷன் இருக்கே, ஜடத்துவங்கிற ஒரு டெபினேஷன் இருக்கே, இதை நான் பரிஷ்காரம் பண்ண போறேன். பரிஷ்காரம் பண்றதுன்னா டு ரிஃபைன் அர்த்தம். அதை ஒரு விதமாக பண்ண போறேன். அதை பண்ணும் பொழுது 2வது பட்சம் 3வது பட்சம் எப்படி எந்த மோடஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி முதல் பட்சம் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தனியாக பண்ண வேண்டி இருக்குங்கிறதுனால இந்த 2ம் இப்போ ஒத்துருக்கு. ஸோ முதல் பட்சம் தப்புங்கிறதுனால நாங்க சொல்லல. முதல் பட்சம் ஆல்சோ could be refined. It can also be made a good hetu. இருந்தாலும் நாங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ராக்ல போகும்பொழுது 2, 3 சேர்ந்து சமானமா பண்ணலாம். அதுக்காக இப்பொழுது அந்த 2 பட்சத்தையும் எடுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். மைவம் திடீய பட்சயோ தோஷாபாவாத். 2வது பட்சம் 3வது பட்சம் அஜ்ஞானத்துவம் அனாத்மத்துவம். இந்த 2 பட்சமும் தோஷம் இல்லை. இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இதுக்கு மேல சில சந்தேகங்கள் நம்ம கேட்க போறோம். ததாகி அஜ்ஞானத்துவம் ஜடத்துவம் இது பட்சே ந ஆத்மனி விபிச்சாரா. முதல்ல அஜ்ஞானத்துவ பட்சம் 2வது பட்சம். அந்த பட்சத்துல என்ன சொல்லியிருக்கான்? ஆத்மாவில விபிச்சாரம்னு சொல்லியிருக்கான். ஒவ்வொரு பட்சத்துலையும் என்ன தோஷம் சொன்னான்னு நம்ம கவனிக்கணும். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கு. அஜ்ஞானத்துவங்கிற ஒரு பட்சத்துல அவன் என்ன தோஷம் சொல்லியிருக்கான்? கேவலமான விருத்தியும் ஞானம் இல்லை, கேவலமான சைத்தன்யமும் ஞானம் இல்லை, கேவலமான விருத்தியில ஞானம் இல்லாதனால அஜ்ஞானத்துவ பேசுவானது அங்கே வந்தாலும் கேவலமான சைத்தன்யத்துல
அந்த அஜ்ஞானத்துவ ஹேத்து வரப்படாது. ஆனா சைத்தன்யத்துல அஜ்ஞானத்துவ ஹேத்து வந்துருக்கு. அதுவும் மிச்சா இல்ல. மிச்சை இல்லாததான சைத்தன்யத்தில் அஜ்ஞானத்துவ ஹேது வந்ததுனால சைத்தன்யமும் அஜ்ஞானத்தோட கூடியது. கேவல சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் ஞாபகம் வச்சுக்கணும். விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் ஞானம் ஆயிடும் உங்களுக்கு. கேவலமான ஒரு சைத்தன்யம், அதுல ஞாபகத்துவம் இல்லை, அது அஜ்ஞானம் ஆகாது. ஆனாலும் அது என்ன ஞானம் ஆகாதனால அஜ்ஞானம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ரிசல்ட் என்ன ஆயிடுதுன்னா, கேவலமான சைத்தன்யத்துல ஹேது இருக்கு, விசாஸ்வரூபமான சாத்தியம் இல்லை, ஆகையால் விதிச்சாரம்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கு என்ன சொல்ற, அஜ்ஞானத்துவம் ஜடத்துவம் இது பட்சே ந ஆத்மனி விபிச்சாரா. ஏன் சுவாமி விபிச்சாரம் இல்லைங்கிற எப்படி என்ன? அங்கே சாத்தியம் இல்லை, சுத்த பிரம்மத்துல சாத்தியம் இல்லை. ஆனால் ஹேது இருக்கு, அதனால விபிச்சாரம்னு நீங்க சொன்ன. அதான நீங்க சொன்னது. நான் என்ன சொல்றேன், அந்த பிரம்மத்தை சுத்த பிரம்மத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க. அந்த சுத்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா, அங்கே அஜ்ஞானத்துவம் இருக்கா இல்லையா, ஞானத்துவம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன லட்சணம் மட்டும் நல்லா இருக்கு. ஞானம்னா விருத்தி ஞானத்துக்கு தான் ஞானம்னு பேரு. விருத்தி ஞானம் விருத்தி பிளஸ் சைத்தன்யம். அதுல கேவலமான விருத்தி இல்லாததா சைத்தன்யம் இல்லாததான விருத்தியும் ஞானமாகாது, விருத்தி இல்லாததான சைத்தன்யமும் ஞானமாகாது, விருத்தி இல்லாததான சுத்த சைத்தன்யம் ஞானமாகாது. ஆகையா அதுல அஜ்ஞானத்துவங்கிற ஹேத்து வந்துருக்கு, அதனால விவகாரம். நீங்க சொன்னது இப்படி இருக்கு. ஆனா எந்த பொருள் எப்பொழுதும் ஞான உருவமாகவே இருக்கோ அதுல அஜ்ஞானத்துவம் வருவோம். நீங்க சொன்ன லட்சணம் நல்லா தான் இருக்கு. ஆனா யார்கிட்ட போய் சொல்லிருக்கு? சுத்த பிரம்மத்துக்கு அடுத்து. அந்த சுத்த பிரம்மா எப்படி இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. நீர் சொன்னதான கவுன ஜானம் அங்கே இல்லாத போனாலும், கவுன ஜானம் என்ன இருக்கு? ஔபசாரிகமான ஜானம், உத்தி ஜானம் அது இல்லாத போனாலும் சுத்த பிரம்மம் ஞான வடிவம். அந்த ஞான வடிவமான சுத்த பிரம்மத்துல அஜ்ஞானத்துவம் எப்படி? அதனால நீங்க சொன்ன ரூட் ஒரு மாதிரி இருந்தாலும் வர்ச்சுவலி அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்களேயானால் அது ஞான வடிவமா இருக்கிறதுனால அங்கே அஜ்ஞானத்துவம் வர ஞான ஸ்வரூபம். இப்ப சக்கர மாதுரிய ஸ்வரூபம். காஃபியிலையோ டீலையோ வேற எதுலையோ மாதுரியம் வேணும்னா சர்க்கரையை கலந்துக்கிறது. சர்க்கரையில திதிப்பு வேணும்னு சர்க்கரையை கலந்துக்கிற இடம் ஏன்? சர்க்கரை மாதுரிய ஸ்வரூபம். அதே போலயே சைத்தன்யமானது எப்படி இருக்க? சித்ஸ்வரூபம், சிதேக ரசம், விஞ்ஞான கணம் வாரமாத்மா அப்படின்னு சொல்றது. இந்த அத்வைதம் எதுக்கு வருதுன்னா, இந்த மான கிரந்தம் உபனிஷத்துல சொன்னது மறுபடியும் உங்களுக்கு ஞானம் வரணும். ஆத்மா எப்படி இருக்க? விஞ்ஞான கனமா இருக்கு. அறிவு கட்டியா இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவனத்துல அறிவில்லை என்று சொல்லலாமோ? அதான் சொல்ற, அஜ்ஞானத்துவம் ஜடத்துவம் இது பற்றி ஆத்மனி விபிச்சாரா அர்த்தோபலட்சித பிரகாசத்தைவ ஞானத்வேன மோட்சதசாயாமபி ததனபாயா. இப்ப ஞானத்துவம் ஞானத்துவம்னா என்ன? இதுக்கு முன்னால அஜ்ஞானம்னா ஞானம்னு சொல்றீங்க. ஞானம்னா என்னது அப்படின்னு பார்த்தேன்னா, அஜ்ஞானத்துவம் எனக்கூடியதான கேட்டுக்குள்ள பூந்து கடக்கமா இருக்கு. கடக்கமான அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் எனக்கூடியதான பதத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஞானம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அர்த்தோபலட்சித பிரகாசம். இந்த உபலட்சிதம்ங்கிற ஒரு பதம் வந்தாலே அதுக்கு கொஞ்சம் பார்க்கணும். முன்னால ஒரு சம்பந்தம் இருந்து தற்சம்பந்தோத்தர காலீன ததபாவத்வம், இதுதான் உபலட்சிதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். தற்சம்பந்த உத்தர காலீன, அதனுடைய சம்பந்தம் இருந்து அதனுடைய சம்பந்தம் போன பிறகும் அது இல்லாமலேயே இது மட்டும் நிற்கிறது. தற்சம்பந்தோத்தர காலீன ததபாவத்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி இருக்குன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அர்த்த உபலட்சித பிரகாசம். இப்ப நீங்க இருக்க, உங்க பையன் அமெரிக்கால இருக்கான், இங்க பக்கத்துல இல்ல. இங்க இருக்க, அமெரிக்கால இருக்க. அவர் அமெரிக்கா போனதுனால நீங்க இந்தியால அப்பான்னு உங்களுக்கு பேர் இல்லையோ, இவர் பையன் அமெரிக்கால இருக்காரு சார். அமெரிக்கா பையன் அமெரிக்கால இருக்காருன்னா இவர் அப்பா பதத்துல இருந்து பதவியிலிருந்து இறங்கி விடுவாரோ? எங்க பையன் இங்க இல்ல, நானும் அமெரிக்கா போனாதான் அப்பா அவன் அப்படின்னு இல்ல. இப்ப என்ன அர்த்தம்? அவர் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனாலும் இந்த அப்பாங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த அப்பாங்கிறது கல்யாணம்
வெறும் வியக்தி தான். குழந்தை பிறந்த பிறகு அப்பான்னு பேர் வந்தது. அந்த குழந்தை வெளியூருக்கு போனாலும் அவர் அப்பாங்கிறத இருந்துட்டே இருக்கு. அதே போல இந்த ஞானமானது விஷயத்தோட சம்பந்தத்தோட இருந்தது. நான் இப்பொழுது பொருளை பார்க்கிறேனேயானால் this book is connected with my knowledge. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா என்னுடைய அறிவு ஒரு ஞானம் இதோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகையால் ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? ஆத்தியாசிக சம்யோக சம்பந்தமோ சமவாய சம்பந்தமோ இவைகள்லாம் சொல்ல முடியாது. சம்யோகமான கான்டாக்ட். இந்த கான்டாக்ட் ஆனது ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் வராது. சரி, சமவாயம் வருமோ? வராது. ஏன்னா சமவாயம் சில பொருளுக்கு தான். தர்ம தர்மி, குணமும் திரவியமும், கிரியையும் கிரியாவானும், இப்படி சில பொருளுக்கு தான் ஒத்துட்டு ஐந்தது தயோர்தி சமவாய அப்படின்னு சொல்லு. அப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவுக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவானது சைத்தன்யம், பொருளானது ஜடம். சைத்தன்யத்துக்கும் பொருளுக்கும் அத்தியாசம் போன்ற தவிர வேற ஒரு சம்பந்தம் வராது. இது நம்ம எப்ப சொல்ல போறோம்? திருஷ்ய சம்பந்த பிரகரணத்துல சொல்ல போறோம். திருஷ்யத்துக்கும் திருஷ்யத்துக்கும் ஒரு சம்பந்தமும் வராது, அத்தியாச சம்பந்தத்தை தவிர. ஒன்ன இன்னொன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது தவிர வேற ஒரு சம்பந்தமும் வராது. அதே மாதிரியே இங்க என்ன சொல்லணும்னா, ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கா போல தோன்றது. இத பொருள் இல்லாத போனாலும் எனக்கு ஞானம் இருக்கா இல்லையா? பொருள் இருக்கு, இருந்தது. நான் இந்த பொருளோட சம்பந்தம் இருந்தேன். அந்த பொருள் போனப்புறம் அந்த ஞானம் இருக்குமா இருக்காதா? இந்த ரூம்ல லைட் இருக்கு சார். லைட் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடியதான உங்களை எல்லாமே விளக்கிட்டு லைட். நீங்க இங்க இருக்கு என்ன இருக்கா விளக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேப் இல்லை. ஒரு வேளை எல்லாரும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த லைட் ஆஃப் ஆயிடுமா? ஏன்னா தாங்கள் இருக்கும் பொழுது தாங்கள் இருக்கு என்கிற விஷயத்தை காட்டி கொடுத்து கொண்டிருக்கு. தாங்கள் எல்லோரும் போன பிறகு இங்க யாரும் இல்லைங்கிற விஷயத்தையும் காட்டி கொண்டிருக்கு. இந்த தீபத்துக்கு சுவாவம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடியதான பொருள்கள் இருக்கிற வரைக்கும் அதோட சம்பந்தப்படுகிறது. தினங்கள்லாம் போன பிறகு அதோட சம்பந்தப்படாத போனாலும் அது மட்டும் இருக்கு. இதுக்குதான் அர்த்த உபலட்சித பிரகாசம். அர்த்தம் இருக்கும் பொழுது அர்த்தத்தை பிரகாசித்தது, அர்த்தம் போன பிறகும் தான் மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. உபலட்சணம்னு சொன்ன தற்சம்பந்த உத்தரகாலீன கரபாவம். அதோட சம்பந்தம் இருந்து பிறகு அது இல்லாத சமயத்தில் தான் மட்டும் இருத்தல். இதுதான் அர்த்தோபலட்சிதம். இதுதானே இப்ப ஞானம்னா என்னதுன்னு சொல்லியிருக்கேன். அர்த்தோபலட்சித பிரகாசம். இத டெக்னிக்கல் தான் தப்பா சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியணும் இல்லையா? அர்த்த உபலட்சித ஸ்வரூபம்னா ஒரு காலத்துல தாங்கள் அதை நீங்க உபயோகித்துக் கொண்டிருந்து இப்ப அது இல்லாத போனாலும் தாங்கள் அது கேள்வி. இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நடவண்டின்னு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு வயசுல இருக்கிற குழந்தைக்கு அது நடக்கிறப்பன்னா அது ஆட்டோ மாதிரி இருக்கும். பின்னால 2 சக்கரம், முன்னாடி ஒரு சக்கரம் இருக்கும். அதை விட்டு இந்த குழந்தை எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அது விட்ட பிறகு அந்த நடவண்டியை எத்தனை நாள் பிடிச்சிட்டு இருக்கோம்? ஒரு மாசம் தான் உபயோகப்படுத்தும், 1.5 மாசம். அதுக்கப்புறம் என்னன்னா அதை இடிச்சு உடச்சுக்கூடாது அந்த குழந்தை. அப்புறம் என்ன பண்றது? தானே நடக்கிறது. இப்ப ஒரு காலத்துல நடவண்டியோட கூடி இருந்ததான குழந்தை இப்பொழுது எப்படி இருக்கான்? நடவண்டி இல்லாம தான் இருக்கான். நடவண்டி உபலட்சித்தமான அவனுடைய கவனம். லோகத்துல எல்லாமும் இருக்கு, நம்ம தெரியல. ஒரு காலத்துல இப்படி இருந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன இருக்கு? இந்த டே டு டே லைஃப்ல வரக்கூடியதான விஷயங்களைத்தான் அவ சாஸ்திரத்துல பரிஷ்காரமா பண்ணி வச்சிருக்கா. அர்த்தோபலட்சித ஒண்ணு ஒரு காலத்துல இருந்தது, இப்பொழுது அது இல்லாமலேயே தான் விளங்குகிறது. இந்த ஞானம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இது அர்த்தோபலட்சித பிரகாசம். அர்த்தம் இருக்கும் பொழுது பிரகாசித்தது, அர்த்தம் போன பிறகும் இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். இதுதான் உபலட்சணம்னு சொல்லுது. சுத்த பிரம்மத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்? ஜெகத்காரணம்னு சொல்லக்கூடாது. ஜெகத்காரணத்துவ உபலட்சிதம்னு சொல்லுது. ஒரு காலத்துல ஜெகத்காரணம் என்று கருதப்பட்டதானது பிரம்மம். ஏன் சுவாமி? ஜெகத்தே இல்லாத சமயத்துல ஏதுன்னு ஒரு காலத்துல மோட்சம் வரப்ப ஜெகத் இருக்கான்னு உங்களுக்கு. அப்ப என்ன சொல்லணும்னா அர்த்தோபல ஜெகத்காரணத்துவ உபலட்சித பிரம்மம். ஒரு காலத்துல ஜெகத்காரணம் பிரம்மம் என்று தாங்கள் கருதினீர்கள். அது ஒரு உபாயஸ்தோவதாராய நாஸ்தி வேத கதஞ்சனா ருல்லோக விஸ்புலிங்காத்யைஹி சிருஷ்டிர்யா சோதிதன்யதா மிருத் லோக விஸ்புலிங்காத்யைஹி
யதா ஏகேன முற்பிண்டேன சர்வம் பிரம்மயம் சியாத் சாதாரம் மனம் விகாரோ நாமதேயம் யதா ஏகேன லோகமணினா சர்வம் விஜாதம் சியாத் இப்படி எல்லாம் சொல்லி யதா அக்னே சுத்ராத் விஸ்வரஞ்சா வீச்சரந்து இப்படின்னு அநேக உபனிஷத்துகள்ல சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு கிருஷ்ணரியா சோதிதா அந்யதா இன்னொரு அமிதா சேர்த்துங்க அந்நிதா எதுக்கு உபாயஸ்தோவதாராய இது அந்த சுத்த பிரம்ம ஜானம் வரணுங்கிறது ஸ்டெப்பிங் ஸ்டோன். சோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சனா வசுதா சுத்த பிரம்மத்துல பேதம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியா இந்த அர்த்தோபலட்சிதம்னு என்ன சொல்றது, ஒரு காலத்துல பொருள் இருந்ததாகவும் அப்பொருளை தாங்கள் இந்த ஆத்மா பிரகாசித்ததாகவும் இப்பொழுது பொருள் இல்லாத சமயத்திலையும் அது இருக்கிறது. அதுதான் அர்த்தோபலட்சித பிரகாசம். இதுதான் உங்க ஆத்மா. உங்க ஆத்மா எப்படி இருக்கு? அர்த்தோபலட்சித பிரகாசம். அப்போ மோட்சதசாயா மோட்சோ தசா எஸ்மின்னு அப்படின்னா மோட்சதசான சுத்த சைத்தன்யம்னு அர்த்தம். ஏன் சார் இப்படி எல்லாம் எழுதுறாரு? இந்த நியாயமரதக்காரர் இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்காக எழுதியிருக்காரு மோட்சதசையில அப்படின்னு. எங்களுக்கு ஜாகிரத தசை, சொப்ன தசை, சுஷுப்தி தசை, அது போல மோட்ச தசைன்னு ஒண்ணு இருக்கா? துரியங்கிறது இஸ் நாட் அ ஸ்டேட். ஏன் வச்சுருக்கோம் துரியங்கிறது என்ன? வேர் திஸ் த்ரீ ஸ்டேட்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட், அவ்வளவுதான். இது மூணு இல்லாததை நான் துரியம்னு சொன்னேன் சார். நாலாவதுன்னு ஒண்ணு இருந்தேன்னா நான் நாலு நான் இருக்குன்னு சார். 1 2 3 அப்புறம் நான் 4 கத்துக்கலையா? எனக்கு என்ன 1 2 3 மேலே நம்பரே வராதுன்னு நினைச்சுட்டேடா. ஆனா ஏன் சார் சொல்றது துரியம் அப்படின்னு சொல்றதுன்னு என்னன்னா, எங்க 3 இல்லையோ அது துரியம். அதனாலதான் சொல்றப்ப மாயா சங்கியா துரியம். தியான ஸ்லோகத்துல என்ன சொல்ற? மாயா சங்கியா துரியம். இந்த 1 2 3ங்கிறது பர்பஸ் நான் வச்சிருக்கேன், நிஜமா அது இல்லை. அந்த 4வது நிலை அடைஞ்சா 3 நிலையும் இல்லை. அப்படிதானே நம்ம கான்செப்ட் போறது. ஆகிய இந்த மோட்சதத்தான்னு சொன்னா சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் இருக்கக்கூடியதான நிலையில் சுத்த சைத்தன்யம் மட்டும் இருக்கிற நிலை, அந்த நிலைக்கு எனக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? மோட்சம்னு பேர் வச்சிருக்கு. ஸோ ஞானத்துவங்கள் அர்த்தோபலட்சித பிரகாசத்தைவ ஞானத்வேன ஒரு காலத்துல அர்த்தம் இருந்து பிறகு அர்த்தம் இல்லாதான நிலைக்குத்தான் ஞானம் என்று சொல்லத்தினால் அந்த சுத்த சைத்தன்யத்துல ஞானமானது அஜானத்துவம் இல்லை, ஞானமானது இருந்து கொண்டே இருக்கு. அது அனபாயா, ஸ்வரூப அனபாயா. ஆகையால் இந்த உபனிஷத்துல இந்த புத்தகத்துல இருக்கக்கூடியதான வார்த்தைகள் சென்டென்ஸுக்கு பாருங்க, அர்த்தோபலட்சித பிரகாசம் தான் ஞானமானபடியினாலேன்னு எந்த ஞானம்? அஜானஸ்வரூப ஹேதுவில நடுவுல மாட்டின்னு இருக்கிற ஞானமானபடியினால. அப்படி சாதாரண ஞானம்னு வேற எதுவும் நினைக்கக்கூடாது. அஜானத்துவ ஹேது ஹேதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஞானம் அர்த்தோபலட்சித பிரகாசம். ஒரு காலத்துல உலகத்தை பிரகாசித்துக் கொண்டிருந்து இப்ப உலகம் இல்லாதனால அதை பிரகாசிக்காதான சுத்த சைத்தன்யம். இப்போ மோட்சதசாயா சுத்த சைத்தன்யத்தில் தலமாத்த அனபாயா, சைத்தன்ய அனபாயா, ஞான அனபாயா. சுத்த சைத்தன்யத்துல ஞானத்துவம் இருக்கு. ஞானத்துவம் இருக்குன்னா அஜானத்துவம் இல்ல. அஜானஸ்வரூப ஹேது இல்லாதனால விபச்சாரம். எப்படி நீங்க அந்த விபச்சாரங்கிற ஒரு தோஷத்தை அவன் கொடுத்தான், அந்த தோஷம் ஹவு டிட் யூ கம் அவுட்? அவன் என்ன சொல்லியிருக்கான்? கேவலமான விருத்தியோ கேவலமான சைத்தன்யமோ ஞானம் இல்லை. ஸோ கேவலமான சைத்தன்யத்துக்கு ஞானம் இல்லாதனால அஜானஸ்வரூப ஹேது அங்கே இருக்கு, அஜானத்துவ ஹேது இருக்கு. ஆனா சாத்தியம் நித்தியாஸ்வரூப சாத்தியம் இல்லை. தேர்ஃபோர் விபச்சாரம் பிடிச்சிடலாம். நாம என்ன சொல்லியிருக்கோம்? கேவல சைத்தன்யம் நீங்க சொல்றீங்க, கேவல சைத்தன்யம் ஞானத்துவம் இருக்கு. எப்படி சார் அது ஞானமாச்சு? எது எல்லாவற்றையும் எப்பொழுதும் விளக்கி கொண்டே இருக்கோ, ஆல்வேஸ் ஆல் திங்ஸ். பொருள் எல்லாம் போன பிறகும் தான் விளங்கி கொண்டே இருக்கோ, அப்பொருள் அறிவில்லாமல் எப்படி இருக்கும் சொல்லுவார். சித்தமான சைத்தன்யத்துல ஞானம் இல்லாமல் இருக்குமா? ஞானம் என்று நீங்கள் அதனுடைய ஒரு வழி வந்ததுல ஞானம்னு சொல்றேன். பெரிய ஏரி இருக்கு, அந்த ஏரியிலிருந்து ஒரு காவல் வருது. கால்வாயில வரக்கூடியதான ஜலத்துக்கு ஜலம்னு சொல்றேன், ரைட்? இந்த கால்வாயில வரக்கூடியதான ஜலத்துக்கு மட்டும் ஜலம்னு பேர் வச்சுடையானால், இந்த கால்வாயில வரக்கூடியதான ஜலமானது எங்க தங்கி இருக்கோ அங்கே ஜலம் இருக்கா இல்லையா? அதுக்கு நீங்க ஜலம்னு பேர் வைக்கல, கால்வாயில இருக்கிற ஜலத்துக்கு தான் ஜலம்னு பேர் வச்சிருக்கு. ஆனா இந்த ஜலமானது எந்த ஒரு ஏரியிலிருந்து வருதோ அந்த ஏரியில ஜலம் இருக்கா இல்லையா? அதே போல சுத்த சைத்தன்யம் உள்ள இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒட்டிண்டு வரக்கூடியதான விருத்தியில இருக்கிற சைத்தன்யத்துக்கே தாங்கள் ஞானம் என்று சொல்வீடையானால் அங்கே உள்ள இருக்கிற
பிரதிபிம்ப சைத்தன்யம் ஞான ரூபமாகாதோ அசோபலட்சித பிரகாசத்தேவ ஞானத்வேன மோட்சதாயாம் விதனவாயா. எந்த பொருளான தான் சம்பந்தப்பட்டவர்கள் போல எல்லாம் விளக்கி கொண்டிருந்ததான எந்த தீபம் மாதிரி பிரகாசம் ஆத்மா இருந்ததோ, பொருள்கள்லாம் போன பிறகும் சுத்த சைத்தன்யமா இருக்க அது நடத்தல் ஞானத்துவம் இல்லாமல் இருக்காது. ஞானம் இருக்குன்னா அஜானம் இல்லை, அஜானம் இல்லைன்னா விவகாரம் இல்லை. சமாதானம் தெரியும். இப்ப இத பார்த்து அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வரத்தானே வேணா. ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமப்பட்டு நான் ஆரம்பிச்சா நீங்க அவ்வளவு சுலபமா தப்பிச்சுல. அஜ்ஞானம் நீங்களே சொன்னேன், இதை நான் சொன்னேன்னா பரவாயில்ல, நீங்களே சொன்னேன். என்ன விருத்தி பிரதிபந்த சைத்தன்யத்துக்கு தான் ஞானம் என்று பெயர் அப்படின்னு விவரணாச்சாரியர் சொல்லியிருக்க. புருஷ ஞானத்துவ உபசாரா. நான் உங்க புத்தகத்தை படிச்சு அதை நான் கஷ்டப்பட்டு படிச்சு அதை நான் உங்க மேல தோஷம் சொன்னேன். நீங்க அவங்க ஆச்சாரியாலையும் தப்புன்னு சொல்ல, அதுவும் ரைட்டுன்னு இருக்கு. வேற இன்னொரு உபாயத்தினால ஆத்மாவில விசாரம் இல்லைங்கிற நீங்க சரியா படவையா இருக்க அப்படின்னு அதுக்கு மேல யுக்தி சொல்றான். அபாவே சப்ரதியோகித்வது இச்சா ஜானாதிஷ்வம் சவிஷயகத்வஸ்ய ஸ்வாபாவிகத்வாத் இச்சாயாமிவ ஞான ஞானேவி தஸ்ய சமான சப்தாகத்வம் இது வாக்கியம். அடுத்தது என்ன சொல்றான்னு கொஞ்சம் புரிஞ்சுன்னா ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாளா வேதாந்த வாட்சத்தினால ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இன்ட்யூட்டிவா யூனோ, அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். உயால்னோ இன்ட்யூட்டிவ்லயே அவன் சொல்றது தப்புன்னு தெரியும். ஆனா அது எப்படி அவனுக்கு எடுத்து சொல்றது, ஹவு டு ஃப்ரேம் தி ஆன்சர், அதான் அந்த ப்ராப்ளம் வித் யூ. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு இல்லை, பிரஸ்தானத்திரையும் பாக்கியம் வாசிச்ச வாழ்க்கை. இப்ப என்ன விவகாரம், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அந்த ஆன்சர் ஆனது எந்த முறையில அவனுக்கு எடுத்து சொல்லணும் என்கிறது தான் நமக்கு தெரியல. என்ன சொல்றான், அபாவே சப்ரதியோகித்வது. அபாவம்னு சொல்லும். அபாவம்னா இல்லாமல். இல்லைன்னு சொல்லணும்னா நீங்க வெறும்னா வந்து சார் இல்லை அப்படின்னா, இல்லைன்னா என்னது, அந்த வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? இல்லைன்னா எதுன்னு கேட்பேன். இல்லையா, பேனா இல்ல, பென்சில் இல்ல, சக்கரை இல்ல, காபி இல்ல, வெயில் இல்ல, மழை இல்ல, இல்ல உடம்பு சரியாக இல்ல, ஏதோ இல்லைன்னு அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்கணும். வெறும் இல்லைன்னு மட்டும் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். Does it have any meaning? So, அபாவோ நாம கடாபாவா, பட்டாபாவா, புண்ணியபாவா, குணபாவா, தோஷாபாவா, கிரியாபாவா, ஜாத்தியபாவா, ஏதாவது ஒரு அபாவம் சொல்லணும். இங்க வெறும் அபாவத்தை மட்டும் சொல்ற. இது அபாவம்னு சொன்னேன்னா அதுக்கு பிரதியோகியா, பிரதியோகி அத்துடன் சேர்ந்து இருக்கிற பொருள். பிரதியோகின்னா ஆப்போசிட்ங்கிற அர்த்தம் வேண்டாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பிரதியோகின்னா அதோட சேர்ந்த பொருள். கடத்திய பாவக கடாபாவக, படத்திய பாவக பட்டாபாவக. குடமில்லை, குடமில்லை என்னன்னா குடமில்லைங்கிற சம்ஸ்கிருதம் சொல்லணும் கடாபாவக. பத்திரம் இல்லை பட்டாபாவக. இந்த அபாவம்னு சொல்லிருக்க, இந்த அபாவத்துக்கு அனுயோகின்னு பேர், கடத்துக்கு பிரதியோகின்னு பேர். கடம் பிரதியோகியா இருக்கிறதுனால கடத்துல இருக்கிற தர்மம் என்ன பேரு, பிரதியோகிதா. கடம் பிரதியோகினா அதுக்குள்ள இருக்கிற தர்மத்துக்கு பிரதியோகியா தான் பேரு. பிரதியோகிதையாக இருக்கிற அபாவம் அதுக்கு என்ன பேர் சொல்லு, பிரதியோகிதாக அபாவம். கடனிஷ்ட பிரதியோகிதாக அபாவா. கடாபாவான்னு சொல்லணும், நீட்டி சொல்லணும்னா கடனிஷ்ட பிரதியோகிதாக அபாவா அப்படின்னு சொல்லணும். இல்ல விலட்சண அநியோகிதா நிரூபித்த பிரதியோகி கடனிஷ்ட பிரதியோகிதாக அபாவா. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, எல்லாம் நிறைய சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணோம். ஆனா ஒன்னும் கஷ்டமே கிடையாது. கடாபாவான கடனிஷ்ட பிரதியோகிதாக அபாவா, கடத்தில் இருக்கக்கூடியதான பிரதியோகிதே என கூடியதான தர்மத்துடன் கூடியதான அபாவா. இது கடத்வாவச்சன அபாவான்னு சொல்லிட்டு இருக்கோம். இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், கடாபாவான்னு சொன்னா அர்த்தம் உண்டு, குடம் இல்லைன்னு அர்த்தம் உண்டு, வஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம் உண்டு, குதிரை இல்லைன்னு அர்த்தம் உண்டு, வெயில் இல்லைன்னு அர்த்தம் உண்டு, வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம் உண்டு. இல்லைன்னு அர்த்தம் உண்டோ? வெறும் ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஏதாவது புரியுமா உங்களுக்கு? என்ன இல்லைன்னு நீங்க கேட்பீங்க. இந்த எது இல்லைன்னு சொல்றதோ அது பிரதியோகி. கட பிரதியோக எப்பொழுதுமே இல்லை என்கிறது
இன்னொரு பதத்தோட சேர்ந்துத்தான் அர்த்தத்தை கொடுத்தோம். அபாவத்தை சப்பிரதியோகித்துவது இதுதான் சார் இவ்வளவு தூரம் சொன்னேன். அபாவம்னு சொன்னால் அதுக்கு பிரதியோகின்னு ஒண்ணு இருக்கணும். இல்லாத போனால் அபாவங்கிற பதத்துக்கு அர்த்தம் இல்லை. அபாவத்துக்கு பிரதியோகியானது எப்பொழுது எப்படி நிச்சயமாக தேவைப்படுகிறதோ அதே போல இச்சா ஜானாதிஷ்வபி சவிஷயகத்வஸ்ய ஸ்வாபாவிகத்வா. அறிஞன் சாரணம் தான் அறிஞன் என்ன செய்யன்னு கேட்டானோ என்ன அறிஞன்னு சொன்னா அதான் தெரியலன்னு அவன் அர்த்தம். நான் அறிஞன் அர்த்தம். ஐ நியூ வாட் டிட் யூ நோன்னா அதான் டவுட்ஃபுல் சார். அவன் என்ன பண்ணான் ஒன்றும் சொல்ல முடியாது. அறிவுன்னு ஒண்ணு வந்ததே ஆனால் அந்த அறிவானது ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு தான் வரும். அறிவுக்கு எப்பொழுதுமே சவிஷயகமான பொருள். அறிவுக்கு விஷயம் உண்டு. எவ்ரி நாலேஜ் ஹேஸ் காட் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்லெஸ் நாலேஜ் அப்படின்னு நீங்க பார்த்தேன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆப்ஜெக்ட்லெஸ் நாலேஜ் இருக்க முடியாது லோகத்துல. அது பிரம்மஞானம்னு வச்சுக்கோமே, அது இருக்கட்டும். ஏன்னா எதுவும் இல்லையோ அது எங்களுக்கு சரியா வச்சிருக்கோம். அத்வைத்தியும் சிலதை வச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் சாதாரணமா ஆப்ஜெக்ட் இல்லாதான ஒரு நாலேஜ் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குமா? உலகத்துல கிடையாது. எனி நாலேஜ் ஷுட் ஹேவ் அன் ஆப்ஜெக்ட். ஐ நோன்னு சொன்னா நான் அறிந்தேன்னு சொன்னா எதை அறிந்தேன்னு கேட்டா சொல்லணும். அது கர்மாவோட கூடியிருக்கணும். ஆனா சிலதெல்லாம் கர்மா இல்லாதான தாத்துக்கள் சிலது இருக்கு. மரணம் அப்படின்னு சிலதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னென்ன அதுக்கு கர்மா இல்லை. அதுக்கு அப்படிப்பட்டது அதெல்லாம் அகர்மக தாத்துக்கள்னு நம்ம சொல்றோம். டிரான்சிட்டிவ் வர்பு இன்ட்ரான்சிட்டிவ் வர்புன்னு சொன்னல. ஒரு மனுஷன் இருக்கான் எதை இன்னும் உண்டோ? ஒரு மனுஷன் தூங்குறான் எதை தூங்கினேன்னு உண்டோ? ஒரு மனுஷன் சாப்பிட்டான்னு கேட்டேன்னா எதைன்னு கேள்வி கேட்பேன். ஒரு மனுஷன் வேலை செஞ்சான் என்ன வேலை செஞ்சேன்னு கேட்பான். ஒரு மனுஷன் படிச்சான்னா எதை படித்தான்? ஒரு மனுஷன் இருக்கான் சார்னா எதை இருக்கான்னு கேள்வி கேட்கிறா. ஒரு மனுஷன் தூங்குறான் சார் எதை தூங்கினான்னு கேட்கிறா. அது என்ன அகர்மக தாத்து வந்துடும். குருதி சயபயதீவித வரணும் அப்படின்னு சில தாத்துக்கள்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். தத்தா திசி ஜாகரணம் இப்படி தாது கணந்த மகர்மகமாகன்னு அவர் ஏதோ காரிக்கை எழுதியிருக்க வரிய போட்டு. இப்ப என்ன விவகாரம்னா அறிவுன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். நான் இதை அறிந்தேன்னு சொன்னதுல நான் அறிந்தேன்னு மட்டும் சொன்னேன்னா எதைன்னு கேட்டா ஆன்சர் சொல்லணும். அப்புறம் நான் ஆசைப்படுறேன் சார் சொன்ன எதை ஆசைப்படுறேன் அதான் டவுட்டா இருக்குன்னு சொன்னானே எப்படி பண்றேன். இதெல்லாம் டூ ஸ்மால் திங்ஸ் இன் அவர் லைஃப். ஆனா நம்ம அதை கவனிக்கல. அதான் பார்க்கணும். அறிவு எனக்கூடியதான பொருளுக்கும் ஆசைப்படுகிறேன் எனக்கூடியதற்கும் எதை என்கிற கேள்வி இருக்கணும் இல்லையா? அதாவது இச்சா ஞானாதிஷ்வபி சவிஷயகத்வஸ்ய ஸ்வாபாவிகத்வா. இட் இஸ் நேச்சுரல். அறிவு உண்டாகும் பொழுதே ஒரு விஷயத்தை பத்தினதான அறிவு வரும். விஷயம் இல்லாதான அறிவு வராது. அறிவு உண்டாகிறப்பவே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தினதான அறிவு தான் உங்களுக்கு உண்டாகுமே தவிர வெறும் அறிவு உண்டாகாது. அதே போல ஆசையும் உண்டாகும் பொழுதே ஒரு பொருளை பத்தினதான ஆசை வருமே தவிர பொருள் இல்லாதான ஆசை உங்களுக்கு வராது. ஸோ அறிவுலையும் ஆசையிலையும் என்ன இருக்கு? விஷய சம்பந்தம் இருக்கு. அதே போலயே அபாவத்துல பிரதியோகித்துவ சம்பந்தம் இருக்கு, பிரதியோகி சம்பந்தம் இருக்கு. அதே போலயே சவிஷயத்துவ அபாவிகத்வாது இச்சாயாமிவ ஞானேதி. நவ் திஸ் பீயிங் தி கேஸ், எங்கெங்க ஆசை இருக்கோ அங்கெங்கெல்லாம் பொருள் இருக்கு. ஒதுக்குறா? பொருள் இல்லாம ஆசை வராது. அதே போலயே பொருள் இல்லாமல் அறிவு வராது. ஒதுக்குறா? ஒதுக்குற. என்ன அபாவம்னு சொன்னா there should be பிரதியோகி. ஆசைன்னு சொன்னா there should be some object. எதில் ஆசைப்படுறா? அதே போலயே அறிவுன்னு சொன்னா எதை அறிந்திருக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பொருள் இருந்தாதான் பொருளை பத்தினதான ஆசை வரும். பொருள் இருந்தாதான் பொருளை பத்தினதான அறிவு வரும். புரியுதுங்களா? மாறக்கூடாது. இப்ப என்ன சொல்றேன், மோட்ச தசையில பொருள் இருக்கா? பொருள் இருக்கா? இல்ல. பொருள் இல்லைன்னா அங்க சுத்த சைத்தன்யம் இருக்கா இல்லையா? அதான் நிச்சயமாச்சே இருக்கு. சுத்த சைத்தன்யத்துல அறிவு ரூபம்னு சொன்னேன். பொருள் இருந்தா தானே அறிவு வரணும். மோட்ச தசையில பொருள் இல்லையே, அந்த ஆத்மாவில அறிவு எப்படி சார் வரும்? எப்படி மாத்திட்டாம இருக்கும்? அபாவம்னு சொன்னா பிரதியோகி எப்படி இருக்கணுமோ அதே போல அறிவுன்னு சொன்னா பொருள் இருக்கணும். பொருளை பத்தினதான அறிவு தான் நமக்கு வரும்.
அதே போலயே ஆசைப்படுறேன்னா பொருளை பத்தினதான ஆசைத்தான் வரும். அக்ரே இது அபாவமோ அது ஞானமோ ஆசையோ பொருளோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பொருள் இருந்தா தான் ஆசை வருது என்கிறது பார்க்கிறோம். பொருள் இல்லாமல் ஆசை வராது. சரி, பொருள் இல்லாமல் எப்படி ஆசை வராதோ பொருள் இல்லாமல் ஞானமும் வராது. இது வரைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்லாம் உங்களால முடியல. ஏன்னா மோட்சத்துல பொருள் இல்லை. மோட்சத்துல பொருள் இருக்கா? இல்ல. ஏன் பொருள் இல்ல? அஜ்ஞானம் இல்ல. அஜ்ஞான காரியமான பொருட்கள் எல்லாம் போயிடுது. அப்ப என்ன சார் இருக்கு? பொருளே இல்ல. பொருளே இல்லாத சமயத்துல சைத்தன்யம் எப்படி சார் ஞான ரூபமா இருக்கும்? ஞானம் இல்லையான்னா ஞானம் இல்லை. இப்ப ஞானம் இல்லைன்னு அது என்ன சார் வரும்? அஜ்ஞானம் வந்துடும். அஜ்ஞானத்துவம் வந்துடும். அஜ்ஞானத்துவம் வந்தா என்ன ஆயிடும்? சிதப்பிரமத்துல போயிட்டாரு. என்ன சார் பண்ண போறேன்? இப்ப என்ன பண்ணிவிட்டான்? முதல்ல நான் அர்த்தோபலட்சித பிரகாச செய்வ ஞானத்துவன மோட்சதாயாம்பி கதனவாயாதுன்னு நான் சொன்ன பிறகு அதற்கு பிறகு யுக்தியினால கண்டனம் பண்ணிட்டு இருக்கான். அது இப்ப வந்து அபாவே அப்பிரதியோகித்வது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு கிரகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணீங்கன்னா தெரியும். செகண்ட் திங், இதுக்கு நோட்ஸ் எல்லாம் வேர்ட் பை வேர்டு உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. திருஷ்யத் வகையத்து நீங்க வந்தாச்சு. அதே போல முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா திருஷ்யத் வகையத்து வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அதோட எல்லாம் இந்த எக்ஸ்பிளேஷன் இன்னைக்கு வருது உங்களுக்கு. அதே போலயே இந்த ஜடத்துவமும் வந்துட்டே இருக்கு. ஸோ நான் சொல்ற பிரகரணங்கள்லாம் இவங்களுக்கு எழுதி நோட்ஸ், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற எவ்வளவு வேர்டு புரியறதான்னு பார்த்துட்டா போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு தரம் படிக்கிறப்ப தானா வந்துடும். அபாவே சப்பிரதியோகித்வது. அபாவத்துக்கு பிரதியோகியினுடைய தயவு எப்படி அவசியம் வேண்டி இருக்கோ அதே போல இச்சா ஞானாதிஸ்வபி ஆசை அறிவு இவைகளுக்கும் சவிஷயத்துவத்திய சுவாபாவிகத்வா. சவிஷயத்துவம் சுவாபாவிகம். சவிஷயத்துவம்னா விஷய சம்பந்தம். விஷயம் இருந்தால் தான் அறிவு வரும். விஷயம் இருந்தால் தான் ஆசை வரும். இது சுவாபாவிகமா இருக்கிறதுனால ஞானேபி ஞானத்திலையும் சத்திய சவிஷயத்துவத்திய சமான சத்தாகத்வா. விஷயம் இருந்தால் தான் அறிவு, விஷயம் இல்லைன்னா அறிவில்லை. அப்படி இதி வாச்சம். அது வரைக்கும் பூர்வபட்சமா. அதுக்கு என்ன சொல்ற? ஞானத்திலே சவிஷயத்துவம் விஷய சம்பந்தா. அப்ப ஞானம் வச்சுன்னா இந்த விஷயத்தான் ஒரு பொருள் இருக்கு பார்த்தா, இது எங்க இருக்கு? விஷயத்துல இருக்கு. அது எந்த விஷயத்த? ஞானத்துக்கு விஷயம். உலகத்துல இருக்கக்கூடியதான சவிஷயமான பதார்த்தங்கள் 3 தான். என்னது 3? ஞானம், இச்சா, கிரியா. இந்த 3 தான் சவிஷயமான பதார்த்தம். சவிஷயமான பதார்த்தம் என்ன? எதுக்கு எதுங்கிற கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்லி ஆகணுமோ. அது அறிந்து கொண்டிருக்கேன் எதை இதை சொல்லி ஆகணும். ஆசைப்படுகிறேன் எதை இதை சொல்லி ஆகணும். நான் ஒரு செயலை செய்கிறேன், என்ன செயல்? ஏதோ ஒரு செயலை நீங்க சொல்லணும். இதை தவிர உலகத்துல மற்ற பதார்த்தங்களுக்கெல்லாம் சவிஷயத்துவம் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. எதையும் சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை. பாட்டு பாடிக்கொண்டிருக்கேன், பாடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னாலே பாட்டு நீங்க சொல்ல வேண்டாம், தெரியும். நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னா நிறைய நடந்துட்டு இருக்கேன், அவ்வளவு. ஸோ மீதி உலகத்துல எந்த பதார்த்தங்களும் அதுக்குள்ளேயே அந்தர்பாகம். ஆனா இந்த 3 மட்டும் என்னன்னா அதுக்கு விஷயத்தை நீங்க சொல்லி ஆகணும். அறிந்து கொண்டிருக்கேன்னா எதைன்னு சொல்லி ஆகணும். ஆசைப்படுகின்றேன்னு சொன்னா எதையும் சொல்லி ஆகணும். செய்து கொண்டிருக்கேன்னு சொன்னா எதைன்னு சொல்லணும். உலகத்தில் இருக்கிற சவிஷயகமான பதார்த்தங்கள், that is those which are connected with objects, இந்த 3 தான். ஜானாதி இச்சதி யததே. இந்த 3லையும் நிஜமான சவிஷயமான பதார்த்தம் எதுக்கு? அறிவு 1 தான். மீதி 2 என்ன? அந்த அறிவு ஞானிய விஷயத்தை தான் இதுல வந்திருக்கு. அறிவோட சேர்ந்த பிறகுதான் இந்த 2 வந்திருக்கு. ஆசைப்படுகிறேன்னா முதல்ல அறிந்து அறிந்து அறிந்த பிறகு ஆசைப்படுகிறேன். செயல்படுகிறேன்னா முதல்ல அறிந்து பிறகு ஆசைப்பட்டு அதுக்காகத்தான் செயல்படுகிறேன். ஹியூமன் எஃபர்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he knows, then he desires, then he takes action. அவ்வளவுதானே, அதுல சந்தேகம் இல்லையா? தெரியாத பொருளை பத்தி நீங்க ஆசைப்படுறீங்களோ? யாராவது சொல்லணும், சார் இப்படி இருக்கு சார், அது நம்ம மாத்திரம் இருந்தா தேவையில்லைன்னா. எப்படின்னு பரீட்சையில நீங்க கண்ணு சாதாரணமா வச்சுட்டு கிட்ட இருந்தாதான் தெரியும். எங்கேயோ அந்த மூலையில இருந்து கூட நமக்கு தெரியும்னா அந்த கண்ணாடி என்ன வாங்கி கொடுக்குறாரு, பரீட்சையில சுலபமா பாஸ் பண்ணலாம். அப்ப என்ன அர்த்தம்? அது போல ஒரு பொருள்
என்ன? ஞானம் தான். அந்த ஞானத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தை தான் இந்த ரெண்டு இதுலயும் இருக்கு. இப்ப கடஜானம் பிரதி விஷய கஹா கடா. கடம் எனக்கூடியதான அறிவுக்கு விஷயம் அது கடம். கடத்துல என்ன இருக்கு? விஷயத்தா இருக்கு. விஷயத்தா நிரூபித்த ஞானம் எங்க இருக்கு? கடஜானத்துல இருக்கு. விஷயதாங்கிற தர்மம் விஷயத்துல இருக்கு. விஷயத்தா நிரூபித்த ஞானம் எங்க இருக்கு? கடஜானத்துல இருக்கு. அந்த ஞானம் ஆத்மாவில் இருக்குன்னு சம்பாதிக்க வந்தேன்னா ஆத்மாவில் இருக்குன்னு ஐயாயிட்டேன்னு சொல்றேன். நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தாதாத்மிய சம்பந்தேன்னு அந்த கர்மத்தில் இருக்குன்னு சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். வயது நாலேஜ் ரெஸ்ட்ங்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு. விஷயத்தாங்கிறது எங்க இருக்கு? விஷயத்துல இருக்கு. அந்த விஷயமானது என்ன? கடப்பாதி பதார்த்தங்கள். அதனாலதான் அந்த விஷயம்னு சொல்லிருக்கேன். ஏன் விஷயம்னு நான் சொன்னேன்? சிஞ்சு பந்தனேங்கிற ஒரு தாத்துனால ஏற்பட்டது. விஷயங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வேர்ட் ஆனது இட் கேம் ஃப்ரம் தி ரூட் சிஞ்சு பந்தனே. சிஞ்சு பந்தனேன்னு அது உங்களை கட்டுப்படுத்துறது. எனி ஆப்ஜெக்ட் உங்களை என்ன பண்றது? இதை பார்த்தது நன்னா இருக்கு சார் அப்படின்னு சொல்றோம். இல்லை நன்னா இல்லைன்னு தோன்றது. உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும்படி பண்றது. இட் டைஸ் யூ, இட் பைண்ட்ஸ் யூ. அதனாலதான் விஷயம் இருக்கு. ஸோ இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? விஷயமான பதார்த்தத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லல. இது சமான சத்தாக்கமா இருக்கணும்ங்கிற. சமான சத்தாக்கமா இது எப்படியோ அப்படி அப்படியே அவன் சொன்னான் சார். அப்ப நான் என்ன சொல்றேன்? இது சமான சத்தை இல்லை. சமான சத்தை இல்லைன்னா ஞானமானது அதிக சத்தாக்கம், விஷயமானது அதை விட நியூன சத்தாக்கம். நியூன சத்தாக்கம்னா கொஞ்ச நாள் தான் பொருள் இருக்கும், அது எப்பொழுதும் இருக்கும். ஆகையால் பொருள் இல்லாத சமயத்திலையும் அறிவு இருக்கும். பொருள் இல்லாத சமயத்திலையும் அறிவு இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் சார் அல்போபலட்சித. என்ன ஞான அஜானத்துவம் இருக்கிற இடத்துல தான் சொல்லாதீங்க. அஜானம் எல்லாம் போன பிறகும் ஞானமானது ஆத்மா விவகாரம். இந்த ஆத்மாவில விசாரம் வராது. ஆத்மாவில விசாரம் வராதுங்கிறது எவ்வளவு பத்திரமாக காப்பாற்றினான்னு பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு அவ 2 பேரும் வரல.